நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம சீனுக்காக வந்து கடையெல்லாம் வச்சு கொடுத்து சொந்த காலில் நிற்க வைக்கிறாங்க அப்படி தாங்க சொல்லணும். வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சீனு மாயா 2 பேர் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீனு வந்து நேராக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, வண்டியை வந்து ரைட்டில் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ரைட்டில்? நம்ம போகிற இடம் வந்து நேராக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ரைட்டில் விடு, எனக்கு பேங்க்கில் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சொல்லிவிட்டு பேங்க் போகிறாங்க. பேங்க் போனவுடனேயும் நம்ம இவங்க சொல்கிறாங்க, சீனு வந்து சொல்கிறாங்க, எதுக்கு பேங்க் வந்த? உனக்கு தேவையான காசு கேட்டிருந்தேன்னா மாமாக்கிட்டே கேட்டு வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எனக்காக காசு கிடையாது, நான் வேறு ஒருத்தவங்களுக்காக காசு வாங்க வந்திருக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் மேனேஜர் போய் பார்க்காங்க. மேனேஜர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகேம்மா, அவங்கள கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீனுவா, உன்னை மேனேஜர் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன எதுக்கு பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டு போன உடனேயும் இங்கே எங்கெல்லாம் கையெழுத்து போடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம சீனுக்கு வந்து எதுக்கு நம்ம கிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆச்சரியமாக கேட்காரு. அதுக்கிட்ட தான் சொல்கிறாங்க, உன் பேரில் தான் லோன் கேட்டிருக்கேன், லோன் வந்திருக்கு, நீ கையெழுத்து போட்டு லோனை வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ கடை வைக்கணும்னு சொன்னேல, உனக்காக தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மேனேஜரும் சொல்லிடுறாரு, சார் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து லோன் காசெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 2 பேருமே பேசிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே சீன் வந்து கேட்குறாங்க, எதுக்கு மாயா இதெல்லாம் ஏற்பாடு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீயும் சொந்த காலில் நிற்கணும், என்ன இருந்தாலும் நீ ஒரு பெரியவங்களோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுல ஒன்றும் பெருமை கிடையாது. நீ உன்னோட சொந்த காலில் நின்று நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு உலகத்துக்கு வந்து நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் அப்படிங்கிற நிரூபிக்கிறது வந்து நம்மளோட வேலை தான் நிர்ணயிக்கும். அதனால் ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ நம்மளோட சொந்த காலில் பண்ணால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீனுக்கு வந்து கண் கலங்கிடுது, எனக்காக இவ்வளோ பண்ணுறே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து சொல்கிறாங்க. உடனே சீனு வந்து சொல்கிறாங்க, லோன் காசு வந்து நம்ம கடை வைக்கிறதுக்கு பத்தாது, இன்னும் அமௌண்ட் நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பைக்குள்ளேருந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுக்காங்க நம்ம மாயா. இந்த காசை வச்சுக்கோ, இது சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுக்கு காசு, இவ்வளோ காசு உனக்கு ஏது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மாவோட இது பிஎஃப் பணம் எல்லாமே வந்துச்சு, இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ காசெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீ இதை வச்சு கடையை ஓப்பன் பண்ணி பின்னாடி பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு சீனு வாங்கிடுறாரு. அடுத்து மாயா வந்து கேட்குறாங்க, என்ன கடை ஓப்பன் பண்ண போகிற, என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதான் எனக்கு தெரியலை, எந்த கடை ஓப்பன் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மாயா வந்து யோசிச்சுட்டு, சரி நீ வேணால் உங்கள் அப்பா வந்து ஜவுளி கடை வச்சுட்டு நஷ்டமாயிடுச்சின்னு சொன்னேல, பேசாமல் அந்த கடையை ஓப்பன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா ஜவுளி கடையை மட்டும் நல்லா நடத்தியிருந்தாருன்னா நாங்கள் எங்கள் மாமா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டோம், சரி அந்த கடையை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கடையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. கடை தேடி பார்க்காங்க. கடைசியில் ஒரு கடை வந்து அமைஞ்சிருது. இந்த கடை பிடிச்சிருக்குல்ல, இந்த கடையில் நம்ம கடையை வச்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கடை சூப்பராக இருக்குது, இந்த கடையில் நம்ம வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சீனு ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு வந்து கடை ஓப்பனிங், காலையில் வந்து கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க. வீட்டில் பார்த்தா மாயா வந்து எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட போய் சொல்கிறாங்க, சித்தப்பா சாரி பெரியப்பா, நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஜவுளி எடுத்துகிட்டு வருவோமா அப்படிங்க சொல்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லை எல்லாருமே சேர்ந்து தான் போகணும், இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ஜவுளி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் எதுக்கு ஜவுளி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நாளா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு தேவைன்னா நீ போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரியப்பா சொல்லுங்கள் பெரியப்பா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம குடும்பத்தோடு ஒரு இடத்துக்கு ஜாலியாக போய் ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம ஜாலியாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரகுராம் வந்து அமைதியாகவே இருக்கார். என்னடா அமைதியாகவே இருக்கா, அவள் தான் சின்ன பொண்ணு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, வேண்டான்னு சொல்லி புரிய வைடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அம்மா இருக்கட்டும்மா, நாளைக்கு போய் நம்ம இப்போ போய் நம்ம வந்து ஜவுளி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சின்ன பிள்ளை தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீயும் போவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், மாயா சொன்னதில் ஒரு நல்லது இருக்குது, நம்ம எல்லாமே குடும்பத்தோடு ஜாலியாக ஒரு இடத்துக்கு போனது இல்லைல்ல, இன்றைக்கி அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மாயா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, பெரியப்பா நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, நான் சொல்கிற கடைக்கு தான் எல்லாருமே வரணும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ரகு வந்து, சரி நீ சொல்கிற கடைக்கே போவோம், இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாங்க ஜாலியாக போவோம் அப்படின்னு சொன்னோடனே ரகு வந்து சொல்கிறாரு, எல்லாருமே ஜம்முன்னு கிளம்பி வாங்க, நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்த சீனில் பார்த்தா கடையில் தான் நிற்கிறாங்க. எல்லாருமே கடைக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கடையில் வெளியில் ரிப்பன் கட் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பத்மா வந்து கேட்காங்க, என்ன இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், இந்த கடையை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க போல், ரிப்பன் கூட கட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து புது கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஸ்பெஷல் கடை, இனிமேல் நம்ம ரெகுலராக வந்து இந்த கடையில் தான் ஜவுளி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாயா சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம
இவங்க இருக்காங்கல்ல சாரு வந்து சொல்கிறாங்க, எதுக்கு நம்ம வழக்கமாக போகிற கடைக்கே போவோம், இது கடை வேறு சின்ன கடையாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, இது வந்து நம்ம சொந்தக்காரங்களோட கடை, இனிமேல் இங்கே தான் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா மணி வந்து பார்க்காரு, மணி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கே பரவாயில்லையே, நம்ம பேரில் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு, நல்லா ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம சீனு எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. அந்த நேரத்தில் சீனு வந்து கடைக்குள்ளேருந்து வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைக்குள்ளே வந்தோடனே, டேய் சீனு நாங்கள் இங்கே வர்றேன்னு சொல்லிட்டு நீயே முன்னாடியே வந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து மணி கேட்காங்க. உடனே அதெல்லாம் இல்லைப்பா நான் காலையிலே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலையிலே வந்துட்டியா, அப்போனா இது உன்னோட ஃப்ரெண்டு கடையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைப்பா இது வந்து நம்ம கடை, அதாவது என் கடை, நம்ம கடை எல்லாரோட கடை, உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் தான்ப்பா ஓப்பன் பண்ணியிருக்கேன், சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காசெல்லாம் ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிவராமன் வந்து கேட்குறாங்க. உடனே அது வந்து நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, எதுக்கு பேங்க்கில் லோன்லாம் வாங்கினேன், அண்ணன்ட்ட கேட்டிருந்தா அண்ணன் தந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. காசு வந்து ரகுராம்கிட்ட கேட்டிருந்தா அவர் தந்திருப்பார்ல, எதுக்கு நீ வெளியில எல்லாம் நீ காசு வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரகுராம் அமைதியாகவே இருக்கார். எல்லோரும் அமைதியாக இருங்க, அவனோட நோக்கம் வந்து புரியுது, இந்த சின்ன வயசுலேயே வந்து சொந்த காலில் நிற்கணும்னு அவன் வந்து ஆசைப்பட்றான், அதனால் வந்து அவனை நம்ம யாரும் தடுக்கக்கூடாது, அவன் விருப்பப்படி விட்டுருவான், சேர்றான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறா, என்னோடய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம சீனு. அடுத்து வந்து சரி வாங்க கடைக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கடைக்குள்ளே வந்து ரிப்பன் கட் பண்ணிவிட்டு வராங்க. அங்கிட்டு பார்த்தா பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி பத்மா அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல மாயாச்சின்னு வந்து ஜோடியாக வேறு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க சுற்றுறதெல்லாம் சரியில்லை, இவங்க போகிற போக்கே சரியில்லை, பார்த்தீங்களா அந்த மாயா வந்து எப்படியோ சீனுக்கு கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா, இவங்களை என்னமோ நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சீனு மாயா வந்து ஜோடியாக வந்து கடையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.